இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா, இசையமைப்பாளர் பலாஸ் முச்சொல் இருவருக்கும் கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற இருந்த திருமணம் திடீரென நிறுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் ஸ்மிருதி தந்தைக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவுதான் காரணம் என்று கூறப்பட்டது. பின்னர் பலாஸ் துரோகம் செய்தார் என்று தகவல்கள் வெளியாகின. கடைசி வரை உண்மையான காரணத்தை இருதரப்பினரும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் ஸ்மிருதியின் சிறுவயது நண்பர் மிங்யான் மனே பலாஸ் முச்சல் செய்த துரோகம்தான் திருமணம் நின்றதற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்மையில் அவர் அளித்த பேட்டிகள், திருமண சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பலாஷ் படுக்கையில் வேறொரு பெண்ணுடன் இருந்ததை அவரது கிரிக்கெட் தோழிகள் பார்த்துவிட்டனர். இதனால் கோபமடைந்த அவர்கள் பலாஷை பிடித்து சரமாரியாக தாக்கினர். பலாஷ் தன்னுடைய படத்துக்காக தன்னிடம் 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஏமாற்றிவிட்டார். அது குறித்து கேட்டபோது, படம் ரிலீஸ் ஆக கூடுதல் பணம் வேண்டும், இல்லையென்றால் முதலீடு செய்த பணத்தை தரமாட்டோம் என்று பலாஷின் தாயார் அமிதா முச்சால் என்னை மிரட்டினார். இதுகுறித்து நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளேன். இவ்வாறு பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே தன் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று பலாஷ் முச்சல் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர், என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை, ஆதாரமற்றவை மற்றும் தவறானவை. எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்தில் இவை கூறப்பட்டுள்ளன. இதை நான் சும்மா விடமாட்டேன். எனது வழக்கறிஞர் மூலம் சட்டப்படி இதனை எதிர்கொள்வேன் என்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.